Guys, can it able to see my screen and can you able to hear my voice? Yes. Okay. Thank you. Today I'm going to take a ER diagram. Okay. Last class what we have seen is storage devices, how the data have stored in physical storage. There are three different way of organization we have seen, and also we have seen how we can access the data through some SQL, isn't it? SQL in under SQL, what are all the classifications are there? We have seen that is data definition language, data manipulation language, and data control language. Here now today we going to see about designing part. In the designing part, ER diagram, relational algebra, and relational algebra, and another one is relational calculus. Relational algebra and relational calculus. If the time permits, we can complete these three. Okay. மெதுவா போகணும்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ஸ்லோ டவுன் இட். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினச்சேன்னா நீங்கள் சொல்லலாம். I will slow down my speed and I think so it is a more understandable and reachable to everyone. I think so. Okay. இந்த ஸ்பீட்லேயே போகலாம். Okay. ER diagram, entity relationship diagram. என்டிட்டி ரிலேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி, ஒரு டேபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ரெக்கார்டு இருக்குல்ல, இண்டிவிஜுவல் ரெக்கார்டு. ஒரு டேபிளில் வந்து ஒவ்வொரு ரோவையும் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம், என்டிட்டின்னு சொல்லலாம், டியூப்பிள்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? தட் அண்ட் ஆல் த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட ஒரு டேர்ம்ஸ், டெர்மினாலஜிஸ். அதே மாதிரி தான் என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்ட். அதனோட ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம ஒரு டிசைன் ஃபேஸில் கொடுக்கறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அப்படிங்கிறது. டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டேட்டா ஃப்ளோ டயக்ராம், இஆர் டயக்ராம், அப்புறம் யூனிட் கேஸ் டயக்ராம், நெட்வொர்க் டயக்ராம், அந்த மாதிரி யூஸ் கேஸ் டயக்ராம், அப்படி யூஎம்எல் டயக்ராம். So there are so many diagrams are there. When you come to the object analysis and design, அப்படி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அதில் வந்து எல்லா டயக்ராமும், ஒவ்வொரு டயக்ராமும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ரெப்ரசன்டேஷனுக்கு நீங்கள் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பேஸாக வந்து நம்ம வந்து இஆர் டயக்ராம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். தட் இஸ் என்டிட்டி. எல்லா டயக்ராமுமே ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கை, ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் டிஸ்கிரிப்ஷனை வந்து ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளா கோடிங் பீப்புளுக்கு சொல்றது. யூஸ்வலி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஸ்டேஜஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு உங்க வீட்லயே ஒரு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க, செய்ய போறீங்கன்னா அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? முதல்ல நீங்க என்னென்னலாம் அதுக்கு தேவைங்கிறத ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் வாங்கி வச்சுக்குவீங்க. அந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம ஐட்டமை ஆட் பண்றது ஒன்று இருக்கும். அப்புறம் அது வந்து பெர்மனன்ட் டேபிள். அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும், டிரான்சாக்ஷன் டேபிள் அப்படின்னு இருக்கும். டே டு டே லைஃப், அந்த பொருள் எவ்வளோ வித்திருக்கு, எவ்வளோ
பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் விற்றுருக்கோம், இது இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகேட்டட் ரிப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து நார்மலா ஒரு சின்ன இதுக்காக இது பண்றோம். அப்போ ஒரு இத அப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்டுக்கு நம்ம என்னென்னலாம் தேவையோ அதுக்கு என்னென்ன ஃபைல்லாம் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கு, அந்த ரிலேட் பண்றதுக்கு என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடணும் முதல்லயே. அந்த டிசைனை கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு 4 டேபிள் வேணும் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு, இந்த 4 டேபிள்ல இந்த கீ ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த ஃபாரின் கீ இருக்கணும், இந்த சூப்பர் கீ இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்றதுதான் ER டயக்ராம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ the ER diagram represents the data as well as relation to the dataவையும் அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. See for example, இதுல வந்து ஒவ்வொரு ஃப்ளோ டயக்ராம்லையும் ஒவ்வொரு சிம்பாலிக் நோட்டேஷன் we should follow that. சிம்பாலிக் ஃப்ளோ சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலா ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அல்காரிதம் எழுதுவோம். அந்த அல்காரிதம் வந்து டயக்ராமட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்றதுதான் ஃப்ளோ சார்ட்ங்கிறது. ஸோ ஒரு இன்புட் வாங்குறோம், ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ டயக்ராம்ல கொடுக்குறோம். என்னென்ன கால்குலேஷன் இந்த ஃப்ளோ டயக்ராம் வச்சு நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும், எதுவும் மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? சரி, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ER டயக்ராம் இதுக்குமே சில செட் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் என்னன்னா, ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ER டயக்ராமுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு, டேட்டா ஃப்ளோ டயக்ராமுக்கும் தனி சிம்பிள்ஸ் இருக்கு, யூஸ் கேஸ் டயக்ராமுக்கும் தனி சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்டிட்டி செட். என்டிட்டினா என்ன சொன்னா, ரெக்கார்டுங்கிறதுக்கு பேரு என்டிட்டி, ஒரு ரோவை என்டிட்டி. அப்போ குரூப் ஆஃப் என்டிட்டி என்னது, என்டிட்டி செட். அப்போ ஒரு ரிலேஷன், ஒரு டேபிள்ல தானே ஒரு ரிலேஷன் சொன்னோம், அதை என்டிட்டி செட்னு சொல்லலாம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, இந்த டேபிள் நேமை எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, இல்ல என்டிட்டி செட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா ஒரு parallelogram டயக்ராம். அப்புறம் ஒரு ஓவல் ஷேப் இருக்கு. ஒரு ஓவல் ஷேப்ல வந்து என்ன கொடுப்பீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்பீங்க. ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ஒரு டேபிள்ல எத்தனை ஃபீல்டு இருக்கோ அதான் ஆட்ரிபியூட்ங்கிறது. சரி, இப்போ இந்த ஒரு என்டிட்டி செட்டுக்கும் இன்னொரு என்டிட்டி செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன ஹெக்ஸாகனல், தட் இஸ் நாட் ஹெக்ஸாகனல், டெசிஷன் சிம்பிள் வந்து நம்ம இது கொடுக்கணும். அப்புறம் இந்த டபுள் ஓவல் ஷேப் கொடுக்குறோம் இல்லையா, இந்த டபுள் ஓவல் ஷேப் எது கொடுக்குறோம்னா மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் மோர் தென் ஒன் கோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல மல்டி வேல்யூ வருது. ஸோ அந்த மல்டி வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான அந்த ஆட்ரிபியூட்டை வந்து இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு என்டிட்டி செட் வந்து வீக் என்டிட்டி செட்டா இருந்ததுன்னா டபுள் parallelogram கொடுக்கணும். வீக் என்டிட்டி செட்னா என்ன, என்டிட்டி செட் டசன்ட் ஹேவ் எனி யூனிக் வேல்யூ, கீ பிரைமரி கீயோ இல்லை எதுவோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வாட் யூ வாண்ட் டு சர்ச் ஃப்ரம் வேர் இஸ் நாட் அவைலபிள் மீன்ஸ் தட் செட் இஸ் கால்ட் இட் அஸ் அன் வீக் என்டிட்டி செட். ஓகே, சரி, ஒரு ரிலேஷன்ல இருந்து தட் இஸ் ஒரு என்டிட்டி செட்டுக்கும் இன்னொரு என்டிட்டி செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுக்கணும்னா நம்ம டெசிஷன் சிம்பிள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் சாரி, இதுக்கு பேர் என்ன, டெசிஷன் சிம்பிள் தானே, கரெக்ட் தானே? ஓகே, டெசிஷன் சிம்பிள்ல வந்து ஒரு ரெண்டு என்டிட்டி செட்டுக்கும் 1-to-1 ரிலேஷன் இருந்ததுன்னா, நான் நேரத்தே சொல்லியிருக்கேன் 1-to-1 ரிலேஷன்னா என்ன, மெனி டு மெனி ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறது. 1-to-1 ரிலேஷன்னா என்ன, ஒருத்தருக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும் இல்லையா, பாஸ்போர்ட் நம்பர் தான் இருக்கும், அது 1-to-1 ரிலேஷன். ஆனா ஒருத்தருக்கு வந்து மெனி அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், மெனி பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். அப்ப அதுக்கு பேர் என்னது, 1-to-many. புரியுதுங்களா? அதே மாதிரி மெனி டு மெனி,
A student can study, many students can study many courses. Okay. And all students can study in one classroom, many to one. So that may be represented as many to many அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம், இந்த மாதிரி ஈக்குவல் டு தட் இஸ் இப்போ மெனி டு மெனின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ல கூட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். புரியுதா? இப்படி 3 கோடு போட்டு இந்த ஒரு சின்ன ரவுண்டு போட்டு இந்த என்டிட்டி செட்ல கொடுத்தோம்னா மெனி ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்படி இப்படி ஒரு சிங்கிள் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா 1 to 1 ரிலேஷன் அர்த்தம். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துலயே மெனி ரிலேஷன் இப்படி இருக்கு, பட் இங்க 1 ரிலேஷன் தான் இருக்குன்னா இந்த மாதிரி கொடுக்கணும், ஆரோ மார்க் கொடுத்து. சரிங்களா? Okay, these are all some standard symbols used for drawing a ER diagram. So mapping entity, ஒரு ரெக்கார்டை எப்படி மேப் பண்றோம் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஸ்டூடெண்ட் இஸ் அன் ஒரு என்டிட்டி செட் டேபிள் இல்லையா? நம்ம முன்னாடி ரிலேஷனல் அல்ஜிப்ரால பார்க்கும்போது ரிலேஷனல் இதுல என்ன பார்த்தோம், ரிலேஷனல் மாடல்ல ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு டேபிள்னு பார்த்தோம். அதுல நிறைய ரோஸ் இருக்கும், நிறைய காலம்ஸ் இருக்கும். அந்த காலம்ஸ் தான் பேர் தான் என்னது, கிளாஸ். ஸ்டூடெண்ட் நேம், in that student name, subject, date of birth, roll number. These are all the attributes. The yes name, that student name may have first name as well as last name. இது எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், டே மந்த் இயர்னு ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகே, அதுல இருந்து ஒரு டிரைவ்ட் அட்ரிபியூட் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். சரிங்களா? ஸோ எ டேபிள் ஹேவிங் ரோல் நம்பர், எஸ் நேம், கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரிஜினல். அப்போ ஒரிஜினலா என்டிட்டி செட் வந்து ஸ்டூடெண்ட், அண்டர் தட் எஸ் நேம், class, subject, roll number, date of birth, these are all the attributes of the entity set student. Okay, so under that there are 3 more types of attributes are there. The attributes may be composite attribute, multi-value attribute, derived attribute. What is composite attribute? Yeah, name. Here the yes name is there, no? Yes name is splitted into first name as well as last name. That will be composite. Composite by yes name. Okay. What about a multi-value attribute? A tweet. A tweet having multiple tags are there. So having multiple value, that may be tags will be hashtags are there. So many hashtags are there. Multi-value, a tweet having so many tags. So that's why we can represent it as double oval. What about derived attribute? The date of birth is used to find the age. The age is derived from the date of birth. Understood? பண்ணலாம் தானே? அப்போ இந்த டிரைவ்ட் அட்ரிபியூட்ஸை எப்படி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டாட்டட் ஓவல் லைன்ஸா ரெப்ரசென்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சம் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ். இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கம்போசிட் அட்ரிபியூட்னா என்ன, மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னா என்ன, டிரைவ்டு அட்ரிபியூட்னா என்னங்கிறதுலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த்ங்கிறதும் எஸ் நேம்ங்கிறது என்னது, காம்போசிட் அட்ரிபியூட். இப்போ இதுலயே டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜ்னு ஒண்ணுக்கு நமக்கு டிரைவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது டிரைவ்ட் அட்ரிபியூட். Attribute may have a more than one values, we can say multi value attribute. புரியுதுங்களா? புரியுதா? Are you understood what is ER diagram? What are all the symbols which you are having? All understood? Okay. Next one is, listen here.
Weak entity set, I already told to you, that is weak entity set, isn't it? Weak entity set. Here the payment, before that, payment is a one entity set, loan is one entity set. Loan is one entity set, payment is one entity set. Loan pay is a relation between these two, isn't it? A relation, loan pay, that relates the payment entity set as well as loan entity set. Understood? Okay. Payment, pay member, pay date, pay amount. A payment entity set having these three attributes. What are all they? Pay member, pay date, pay amount. But in loan, having two more attributes, loan number and amount. So how can you relate these two relations? That is payment and loan number, pay members, pay date, pay amount. ஒரு பர்டிகுலர் லோனை இந்த பர்டிகுலர் மெம்பர் இந்த டேட்ல இவ்வளோ அமௌண்ட் கட்டணும். Am I right? A loan number holding the particular person, he wants to pay in particular date that particular amount in particular place, particular account. Okay, so இது வந்து இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணும்போது you can get it, isn't it? When you relate payment as well as loan, you may get this one, this relation. So before that, a payment is a one relation set, that is entity set, don't have any unique number. That is primary key is not available. Payment pay member na member oda name repeat ஆக சான்ஸ் இருக்குல்ல. ஆனா அது வந்து இந்த ரிலேஷனோட லிங்க் பண்ணும்போது அது வந்து கரெக்ட் ஆயிடுது. அதனாலதான் அதை ரிலேட் பண்றாங்க. அதை நீங்க ரெப்ரசன்ட் பண்றப்போ வீக் என்டிட்டி செட்டா தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் ER டயக்ராம்ல. அண்டர்ஸ்டுட்? தட் இஸ் கால்டு வீக் என்டிட்டி செட். வீக் என்டிட்டி செட்டுங்கிறது என்ன, எப்ப யூஸ் ஆகுது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறத சொல்லணும். வீக் என்டிட்டி செட்டு கூட சம்டைம்ஸ் வந்து வேலிட் ப்ராசஸ் பண்ணோம். இந்த லோனோட ரிலேட் பண்ணும்போது இப்படி இருக்கு இருந்தா கூட இது வந்து வீக் என்டிட்டி செட் தான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுக்குறோம் பாருங்க. இந்த இடத்துல கஸ்டமர் அண்ட் லோன், கஸ்டமர் அண்ட் லோன். இப்ப இதுல என்ன ஒரு கஸ்டமருக்கும் லோனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் கொடுக்கலாம்? பாரோங்கிற ஒரு ரிலேஷன் கொடுக்கலாம். பாரோங்கிற ரிலேஷன் கொடுக்கும் போது என்ன வரும்? கஸ்டமர் நம்பரையும் லோன் நம்பரையும் நம்ம லிங்க் பண்ணுவோம். இங்க இடத்துல கஸ்டமர்ங்கிற ஒரு என்டிட்டி செட்ல கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் நேம், ஸ்ட்ரீட், சிட்டி இருக்கு. சரியா? ஸ்ட்ரீட், சிட்டி. இங்க லோன்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? லோன் நம்பர், அமௌண்ட் டு பி availed from the bank. Okay, customer number, loan number, these two key fields are there. So we are having the what? Relate the borrow relation with customer as well as loan. ஏன் the double line போட்டிருக்கோம்? வீக் ரிலேஷனா ஏன் போடுறாங்க? வீக் என்டிட்டி செட் மாதிரி ரிலேஷனையும் வீக் ரிலேஷனா கொடுக்கறாங்க. ஏன்? இந்த கஸ்டமருக்கும் இந்த லோனுக்கும் எந்த ஒரு காமன் ஃபீல்டுமே இல்ல. அதனால இது வந்து வீக் என்டிட்டி, வீக் ரிலேஷன் சொல்றோம். ஆனா கஸ்டமர் நம்பரும் லோன் நம்பரும் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். பட் இட் இஸ் வீக் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நாட் பக்கா அப்படின்னு சொல்றோம். A customer may hold more than one loan. Many customer may hold many loan.
That's why we can say that many to many relation between customer as well as loan. இப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே, you can represent it. இப்போ பாருங்க, அடுத்ததை எப்படி நம்ம அதை சொல்றோம்னா, அக்கௌண்ட் பிரான்ச், இன்னொன்னு மெனி டு ஒன். பாருங்க, அக்கௌண்ட்னா என்ன இருக்கும்? அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் பேலன்ஸ், பிரான்ச் நேம், பேலன்ஸ். அக்கௌண்ட் பிரான்ச்சுங்கிறது ரிலேஷன். பிரான்ச்ல பிரான்ச் நேம் அண்ட் சிட்டி இருக்கு. அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், பிரான்ச் நேம். இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பர்ல எந்த பிரான்ச்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இந்த ரிலேஷன்ல இருந்து அவுட்கம் இது வருது. அண்டர்ஸ்டுட்? புரியுதா? இப்போ மெனி டு ஒன், மெனி டு ஒன் மீன்ஸ் மெனி கஸ்டமர் may hold a record in one particular branch. That is many to one relation. Are you understood the things? ER diagram. ER diagramனா எதுக்கு? ER diagramல ஒரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. அது எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அப்புறம் ஆட்ரிபியூட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ், மேப்பிங் என்னென்ன நடக்குது, அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேப்பிங் என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ரிலேஷனையும் இன்னொரு ரிலேஷனையும் மேப் பண்றதுதான் மேப்பிங்கிறது. அதுல எப்படிலாம் நம்ம டிரைவ் பண்ணலாம், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட், டிரைவ்ட் ஆட்ரிபியூட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னங்கிறதையும் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரிலேஷன்லயுமே, ரிலேஷன்ஷிப் செட்லயே மெனி டு மெனி எப்படி இருக்கு, வீக் என்டிட்டி செட்னா என்ன, வீக் ரிலேஷன்ஸ் என்ன, அப்புறம் ஒன் டு ஒன், மெனி டு மெனி, மெனி டு ஒன்னுன்னா எப்படி ரிலேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்படி தனித்தனியா நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்து ஏதாவது ஒரு சினரியோ கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இதை வந்து ஒரு ER டயக்ராம் வரைங்க அப்படின்ட்டு எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா, இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். அப்ப இந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பத்தி ஏதாவது தெரியணும்னா என்னென்ன வேணும் உங்களுக்கு, ஐட்டம் டீடைல்ஸ் வேணும். அது வந்து என்ன இருக்கும், அது வந்து மாஸ்டர் டேபிள், ஐட்டம் டேபிள் இருக்கணும். இன்னொரு இடத்துல டிரான்சாக்ஷன் டேபிள்ல என்ன இருக்கணும், டிரான்சாக்ஷன் டேபிள்ல யாரு வந்து எவ்வளவு எந்த ஐட்டத்தை எவ்வளவு பொருளுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க, எத்தனை பொருள் வாங்கிட்டு போனாலும் விக்கிறப்போ என்ன இருக்கணும், அங்க டெலீட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி புதுசா ஸ்டாக் வந்தாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சினரியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் டேபிள் ஒரு என்டிட்டி செட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட் வரணும்னு தெரியணும், எதுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு வரணும். ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க இல்லையா. நம்மகிட்ட ஒரு 100 நோட் புக் வாங்கியிருக்கோம்னா 100 ஸ்டூடெண்ட் இல்ல 10 ஸ்டூடெண்ட் 10 வாங்கிட்டு போலாம். ஒன் டு மெனி ரிலேஷன் அப்படின்னு. சரிங்களா? அப்ப இந்த ஒவ்வொரு இதுக்கும் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும், அப்படி காமிக்கணும். ஒரு ஏதாவது ஒரு சினரியோ கொடுத்து நீங்க ER டயக்ராம் வரைங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தனித்தனியா ER டயக்ராம் வரையணும். சரி, இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு யூசர் வந்து பிளாக் வரைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். he is interested to write blog, create a blogs for his own, and he is having some profile, what is his interest, everything we need to think about that. அப்போ ஒரு யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, the user having user ID, name, date of birth. ஓகே, இந்த 3 ஆட்ரிபியூட் தான் யூசர். அப்ப அந்த யூசர் வந்து என்ன, அவரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொஃபைல்ல என்னெல்லாம் வச்சிருப்பாரு, டிபி வச்சிருப்பாரு, வேற சிட்டி, ப்ரொஃபஷன் வச்சிருப்பாரு, அடுத்து ஹாபிஸ் வச்சிருப்பாரு, அதுல உங்களுக்கு ஐடி எல்லாம் வச்சிருப்பாரா என்ன. ஃபேஸ்புக்ல நம்ம என்ன ப்ரொஃபைல்ல வச்சிருக்கோம்ல, நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படி, நமக்குன்னு ஒரு நம்பரா கொடுத்து வச்சிருக்கோம். மேட்ரிமோனியில வேணா கொடுத்தா வேணா நமக்கு ஐடி கொடுத்துருப்பாங்க இல்ல. யூஸ்வலா நமக்கு வந்து ஐடி கொடுக்க மாட்டோம்ல, அதனாலதான் அந்த வீக் என்டிட்டி செட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபைல்ல.
ஓகே, ப்ரொஃபைல் ஒரு யூசருக்கு ஒரு ப்ரொஃபைல் தான் இருக்கும். அதான் 1-to-1 ரிலேஷன் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 1-to-1 ரிலேஷன். சரி, அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு, இன்ட்ரெஸ்ட் ஐடி அண்ட் நேம். இன்ட்ரெஸ்ட் ஐடி அண்ட் நேம். ஒரு யூசருக்கு வந்து மோர் தென் ஒன் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்ல. ஹி மே சூஸ் எனி. ஒருத்தர் வந்து டான்ஸ்லயும் எஃபிஷியண்டா இருப்பாரு, அண்ட் சிங்கிங்லயும் எஃபிஷியண்டா இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஆர்டிக்கிள் எழுதுறதுலயும் இதுல இருக்கு எஃபிஷியண்டா இருக்கலாம். பிளாக் எழுதுறதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஒரு பொயட்ரி எழுதுறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்போ யூசர் மஸ்ட் சூஸ் த இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் மெனி. ஒரு யூசர் வந்து மெனி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதோட அபோட்ங்கிற ஒரு ரிலேஷன் வச்சு பிளாக் ஒரு கிரியேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. பிளாக் கிரியேட் பண்றாருன்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்? டைட்டில் இருக்கும், பிளாக் ஐடி இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அதுக்கு அந்த பிளாகுக்கு டேக் இருக்கா இல்லையாங்கிறது டிபெண்ட்ஸ். isn't it? அபவுட் ஏன் சொல்றோம்? அந்த இன்ட்ரெஸ்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் பத்திய பிளாக் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அபவுட் த பிளாக் தேர். த டைட்டில் கொடுத்திருப்பாரு, பிளாக் ஐடி கொடுத்திருப்பாரு, கண்டென்ட், வாட் ஆர் ஆல் த கண்டென்ட் நீட் டு describe the interest that should be given. Okay, that அப்புறம் அந்த பிளாக வந்து ரீட் பண்றவங்க அந்த யூசரோட லிங்க் பண்ணணும்ல. அந்த ஒரு யூசர் வந்து அவரு நிறைய பிளாக்ஸை ரைட் பண்ணலாம் அண்ட் நிறைய பிளாக்ஸை ரீடும் பண்ணலாம். யூசர் செட். யூசர் எல்லாருமே பிளாக் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க கிரியேட் பண்ணதையும் நம்ம என்ன பண்ணலாம்? we can read it. So that's why we creating two relations, read and write, having many to many relation with user entity set as well as blog entity set. Understood what I am saying? See, a user within that user entity set, some of the person may write the blog, some of the person may read the blog. Don't want to write always. Okay, so this is the one scenario. இது மாதிரி என்ன scenario, whatever scenario given by the examiner, you can draw and describe it like this. புரியுதா? இப்போ அதே மாதிரி எம்ப்ளாயி டீடைல்ஸ் பத்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் அவனோட பர்சனல் டீடைல்ஸ் கிரியேட் பண்ணணும். அவன் டெசிக்னேஷனும் அவனுக்கு சேலரி டீடைல்ஸை இன்னொரு இதுல கொடுக்கணும். எப்படி இப்போ அவர் சேலரி டீடைல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அட்டெண்டன்ஸ் டீடைல் நீங்க வாங்குவீங்க. அப்படின்னா தானே சேலரி கொடுக்க முடியும். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, இதெல்லாம் ஆட்ரிபியூட்டா கொண்டு வரணும். புரியுதுங்களா? அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பாருங்க, இந்த நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு என்ன பண்ணிருக்கேன்? டிரைவ் பண்ணு, தட் இஸ் காம்போசிட் பண்ணிருக்கேன். The name is composite attribute which derive from the first name and last name. அதே மாதிரி ஏஜ்ங்கிறது வந்து டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜ்ங்கிற ஒரு இதை வந்து டிரைவ் பண்ணிருக்கோம். அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? ER டயக்ராம் புரியுதா? எந்த சினரியோ கொடுத்தாலும் நீங்க ER டயக்ராம் வரைய முடியுமா? ட்ரை பண்ணுங்க, முடியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம புக்ல இருக்கிறது தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது கொடுத்தாலும் நீங்க வரையறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். Next one has relational algebra. ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் வைக்கிறாங்க? மஸ்ட்ங்கிறாங்க. MCA படிக்கணும்னாலே they should have some mathematical concept in his UG level or +2 level அப்படின்னு இருக்கணும். இருந்தாதான் நமக்கு MCA அட்மிஷனுக்கே எலிஜிபிள்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? பிகாஸ் எவ்ரிதிங்
comes under mathematical concept. Without a mathematical concept, we couldn't be able to operate anything at all. Even in a day-to-day life, அப்படிதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுங்கிறதுக்கு மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்கல் இது நாலேஜ் நமக்கு இல்லை அப்படின்னா we couldn't be able to survive it. Apart from that, mathematical concepts, algebra, set theory, probability, இதெல்லாம் தெரிஞ்சாதான் லாஜிக்கல் திங்கிங் வரும். லாஜிக்கலி you can implement your problem into a coding அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று வச்சிருக்காங்க. இதுல ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிசைனிங் தி டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் conceptual basics of SQL. Designing the transaction forms in conceptual basics of SQL. Structured query language. இதுவே relational algebra தான் அப்படிங்கிறாங்க. Operators and manipulators which apply to the relation and give result as relation but do not change the relation in database. என்ன சொன்னோம், நம்ம டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சோம்ல. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் எதுக்கு? ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி டேபிள் இருக்கணும்னு டிசைன் பண்றது. அந்த ஒரு ஃபார்ம் எப்படி, இப்போ நீங்க உங்க டேட்டா பேஸ் டேபிள்ல வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் வச்சுக்கலாம். ஆனா நீங்க தேவையானதை மட்டும் டிஸ்பிளே பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, உங்க எம்ப்ளாயி ஃபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கு, எத்தனை குழந்தைங்க, அவங்க ஒய்ஃப் பேரு எல்லாம் இருக்கு வச்சுக்கோங்கல்ல. ஆனா எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி என்ன டெசிக்னேஷன், அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு, எம்ப்ளாயி ஹோல்டிங் விச் டெசிக்னேஷன், ஹவு மச் சேலரி ஹி ட்ரான் ஃப்ரம் த கம்பெனி, அதை மட்டும் மூணு ஃபீல்டு தான் வேணும்னா என்ன செய்வீங்க? செலக்ட் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், செலக்ட் எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன், கமா சேலரி. தட்ஸ் எனஃப். நெட் பே இல்லைன்னா நெட் பேனே கொடுத்துடலாம். நெட் பே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே கொடுப்போமே. Select EMP number, comma, designation, comma, net pay. From employee table, EMP is a table name, where EMP number equal to 23567. This is the employee number. என்ன வரும்? 23567. Manager 1,50,000. இப்படி வருமா? இது எம்ப்ளாயி நம்பர். அவர் என்ன டெசிக்னேஷன், எது. இந்த மாதிரி ஒரு ஆபரேட்டர் நம்ம இங்க ஜீரோ ஈக்குவல் டு ஆபரேட்டரோ இல்ல அண்ட் ஆபரேட்டரோ இல்ல இப்போ இதை ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணதோ, இதெல்லாம் மேனிப்புலேஷன் பண்றது. ஆபரேட்டர்ஸ் அண்ட் மேனிப்புலேட்டர்ஸ் which apply to the relation and gives result as relation but do not change the relation in database. இப்போ இந்த இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயிக்குன்னா பரவாயில்லம்மா. இப்போ இந்த வேர் கண்டிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் இஎம்பின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் இஎம்பி, தட்ஸ் ஆல். யூ கேன் என்டர் த query. ஸோ வாட் இட் வில் கம்? எல்லா எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன் எல்லாமே வரும். 1 2 3 4 5 கிளர்க்கு 50,000, அப்புறம் வேற யாரு எல்லாம் இருக்காங்களோ அப்படி வரிசையா வந்துட்டே இருக்கும். ஒரு லிஸ்ட் வருது. இந்த லிஸ்ட் வந்து இது ஒரு ரிலேஷன் தான். இதுக்கு பேரும் ஒரு டேபிள் தான் இல்லையா? இதுல என்ன இருக்கு? எம்ப்ளாயி நம்பர்,
designation, net pay. See, this relation is derived from EMP. EMP is one relation, isn't it? From this EMP, it creates one relation. So, in the relation, அதுல இருந்து இது create பண்ணுது. ஆனா இதுல என்ன manipulation வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம. இதுலயே நெட் பே இன்னொரு 10,000 நீங்க ஆட் பண்ணிக்கணும், அது மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா ஒரிஜினல் டேட்டா பேஸ்ல எதுவும் சேஞ்ச் ஆகாது. இஎம்பிக்குள்ள எந்த சேஞ்சஸும் வராது. இந்த வியூல தான் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதுதான் இதை சொல்லுது. The operators and manipulators which apply to the relation and gives relation as a result as a relation but do not change the relation in original database. And also the relational algebra, we can call it as procedural language. So there may be a step-by-step process is there. That's why it's called it as an procedural languages. So here also we are using some special notations are used, not like SQLs. Here selection and selection, projection and union, set difference. These are all different operators are there. How it will be executed and we'll see the example. Selection is represented as row. We can say in mathematically this notation is called row. Row of R. R is a relation with the predicate. P is a constraint. Predicate means constraints or conditions. Okay, this is the predicate. Row of R with predicates. For example, here row of book. Book is a relation. Name is equal to DBMS. So from the book relation, I need to select the DBMS book details. Book ID, name and price. The DBMS book ID 111123 DBMS 1000 rupees. This is 300. This is book is a whole relation is book. This one is the temporary relation that is derived from the book relation. The same thing, row of names equal to database management system and price is greater than 300, greater than or equal to 300. Here, only the first tuple alone it will be displayed. Greater than 3, second இது மட்டும் display ஆகும். Greater than or equal to 300 na both. DBMS as well as price is greater than or equal to அப்படிங்கிறப்போ 300 வரும், 1000 வரும். Okay, correct. Of book. Why I'm saying this, here also we can give a logical operation, some relational operation also can use in that predicate. Predicate is a condition. P, where condition கொடுக்கிறோம்ல SQL, அதே மாதிரி தான் இங்கேயும். Okay, இது வந்து selection process. Selection process means number of rows அப்படியே select பண்றோம். Okay, what about projection? சில columns மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, projection pi is a symbol which is used attribute 1 2 3 4 all the number attributes want to print, you want to view it in that relation R. For example, book ID, name, price of book. Otherwise book ID, price alone I want to list it means book ID and price மட்டும் வரும் இந்த book relationல. Employee ID, name, net pay, pi of employee ID, name, net pay of employee na employee ID, name, net pay alone it will be coming. What I said earlier, no? Listed out as domain. இது வந்து domain attributes மட்டும் வரும். இங்க வந்து tuples full வரும். Tuples na whole record on display ஆகும். Row wise is column wise domain attributes. And then union என்ன?
combined and eliminating the duplicates. ரெண்டு ரிலேஷனையும் கம்பைன் பண்ணும். At the same time, duplicates arises in both the relation, that will be eliminated. Once only it will be displayed. Okay, listen here. Here book and articles are the two relations here we want to relate it. So I want to relate the author those who are written books as well as articles. I want to display. So, by author, book, union, book, by author of article. So, in book relation and article relation having the common author means it will display the column of that author from the book relation as well as article relation. The name of the author who have either written books or written articles. Union. ரெண்டு. இது பண்ணாலும் வரணும், அது பண்ணாலும் வரணும். That is union. புரியுதா நான் சொல்றது? ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா எப்பவுமே சொல்லுங்க. Is it understood? Okay, set difference means present in one relation but not in the second relation. That means what? Intersection. You may heard about the word intersection in set theory, no? So that is the set difference. Those who are written books but not written articles. The author only written books. That is the R minus S. Minus operation. That is the set difference. For example, R is this relation, S is this relation. Now what it will get? R minus S, B 2 F4 E4 E5. Sorry. D2, D3, E5, E4 is in a R relation, but in a S relation, A1, C2, D3, E4. If both the table having common one is A11, A1, A1, D3, D3, other than that, A1 இங்க இருக்கு, அதனால இது வராது, மைனஸ் பண்ணிடுச்சு. B2 is there. D3 is already in S table, so it will be deleted. E5 வந்துருச்சு. Then E4 is table having இங்க F4 இது E4. Both are having different one. Sorry, E4. Both are having E4. Okay. சரி, S minus R என்ன? S minus R போட்டா S C A11 அதுல இருக்கு, so வராது. C2 இதுல இல்ல, எதுல இல்ல? Rல இல்ல, Sல இருக்கு, so C2. And then sorry, இது F4. Okay. F4. So F4 is not there. F4 யார்ல இருக்கு? S minus R.
இப்ப புரியுதா? A11 வந்து இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, அதனால மைனஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் B2 இதுல இல்ல, எஸ்ல இல்ல, அதனால B2 இதுல வந்துருச்சு. D3 ஆல்ரெடி இருக்கு, அதனால அது மைனஸ் ஆயிடுச்சு. E5 வந்துருச்சு. அடுத்து F4 இங்க இல்லையே, இல்ல, அதனால F4 வந்துருச்சு. சரிங்களா? B2 F4 E5 இது வந்து R மைனஸ் S. ஓகே, S மைனஸ் Rன்னு பார்த்தீங்கன்னா A1ங்கிறது இருக்கு, S மைனஸ் R. C2 இருக்கா? இல்ல. எதுல இல்ல? Rல இல்ல, பட் Sல இருக்கு. C2 comes as a result. And D3 is also available in both. E4 is not available in R. So E4 also comes here. சரிங்களா? That is the set difference operation. What about Cartesian product? Combining of two different relation into one relation. ரெண்டு ரிலேஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷனா கொடுக்கறதுக்கு பேரு தான் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். R cross S. R having a relation A1, B2, D3, F4. S having relation A1, C2, D3, say. So, how we can combine A1 combined with all the records in S relation? A1, A1, C2, A1, D3. Same thing, B2, A1, B2, C2, B2, D3. Like that, it combined the two different relation into one big relation. It repeats all the thing. Okay. இதெல்லாம் தான் சில important operations in relational algebra. Have you understood what is selection, what is projection, union, and set different Cartesian product? And one more thing is, நம்ம SQLல join அப்படிங்கிறத நம்ம அதுல பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, இந்த மாதிரி செட் தியரி படிச்சுட்டு ரிலேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான். சரி, SQL ஜாயின் அப்படின்னா என்னன்னா, it is also joining the two relations. Join class used combine rows from two or more tables based on related columns. When you want to join two tables, you should relate the columns between the two tables. That means what? If you want to relate two tables, means combine two tables, means both the tables should have a common columns should have. Then only we can combine it, join it. Okay. In join, there are three different classes also there. SQL inner join, SQL outer join, and one more thing is full outer join. Sorry, left join, inner join, outer join, left join, right join, full outer. Okay. So, okay. SQL inner join na enna? Satisfying the conditions specified in both the table. The inner join SQL எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால, see here, yesterday I mentioned or not, I forgot it. When SQL having more than represents more than one table means you can give alias name also. Alias name na enna? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன், ஆர்டர் ஐடி ப்ராடக்ட் அப்படின்னு ரெண்டு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ப்ராடக்ட் அஸ் வெல் அஸ் ஆர்டர் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ப்ராடக்ட் அப்படி ப்ராடக்ட்ல இருந்து சில காலம்ஸ் எடுக்கணும், ஆர்டர்ல இருந்து சில காலம்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிலேஷனல் அல்ஜிப்ரா இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, இந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்றது, ஆப்ரேட்டர் அதுல அப்ளை பண்ணி மேனிப்புலேட் பண்ணி நமக்கு ஒரு வியூ மாதிரி கண்டு வர்றதுக்கு தான், ரிப்போர்ட் தான் கொடுக்குறோம். ஒரிஜினல் டேட்டா பேஸ்ல நீங்க என்ன டிசைன் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நமக்கு
டிக்கெட் வேணும்னு சொன்னா நமக்கு டிக்கெட் மட்டும்தான் இருக்கா இல்லையாங்கிறது வருது. ஆனா அதுக்குள்ள எத்தனையோ டீடைல்ஸ் இருக்கும். ட்ரெயினோட நம்பர் தான் நமக்கு வருது. இந்த ட்ரெயின் நம்பர் உனக்கு இந்த சீட்டு அப்படிங்கிறது தான் வருதா தவிர அந்த ட்ரெயினோட டீடைல்ஸ் ஏதாவது நமக்கு வருதா என்ன? இல்ல இல்ல. அது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதனோட வேலிடிட்டி எவ்வளோ இருக்கு, அதுல மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அது எல்லாமே பெரிய ஹீப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த வியூன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வென் யூ கம்பைன் அந்த மாதிரி வியூ கிரியேட் பண்ணும்போது மோர் தேன் ஒன் டேபிள்ல இருந்து எடுத்து நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்றோம். அப்போ மோர் தென் ஒன் டேபிளோட நேமை ரிப்பீட்டடா நம்ம எல்லா ஃபீல்டுக்கும் முன்னாடி கொடுக்க முடியாது. ஸோ செலக்ட் ஓ டாட் ஆர்டர் ஐடி பி டாட் ப்ராடக்ட் நேம் ஓ டாட் பி டாட் ஏன் போட்டுக்கிறோம்? ஃப்ரம் பி டாட் யூனிட் பிரைஸ் பி டாட் சப்ளையர் நேம் ஓ டாட் டோட்டல் அமௌண்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் அஸ் பி ஆர்டர் அஸ் ஓ. அஸ்ங்கிறது தான் அலைஸ் நேம். அப்போ ப்ராடக்ட்ங்கிற டேபிள் நேம பின்னு நம்ம அலைஸ் நேம் கொடுக்குறோம். ஆர்டர்ங்கிற டேபிள் நேம ஓங்கிற அலைஸ் நேம கொடுக்குறோம். தட்ஸ் வை வி ஆர் மென்ஷன்ட் பிஃபோர் த ஃபீல்ட் O dot order ID. O dot order ID means that will be fetched from the order table. P dot product name, P dot unit price, P dot supplier name, that is get it from the product table. Okay, from product as P. This is the alias name. Asங்கிறது alias name. இது வந்து கொடுக்கிறது. Where O dot product ID equal to P dot product ID. These things, everything means ID, name, price, supplier, total amount, everything to be displayed from product as well as order when the condition 0, that is order dot product ID equal to P dot product ID. If the both the relation having common product ID, you will switch the information whatever we have mentioned. Understood what I am saying? That is called inner join. Select SQL outer join. In that outer join, what is left outer join, what is right outer join? We'll see. Sorry. புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? Okay. SQL outer join. So in that is left and right are two one things. What is the difference? I will tell you the example. Select product P dot product ID, P dot product name, O dot order ID, O dot total amount from order as O, product as P, where O dot product ID equal to P dot product ID. In generally, we have said O dot product ID, P dot product ID, from where all the suppliers number, name, ID will be given. That is the inner join. What about the outer join is? So left outer join, you have given plus. That means what? From the O dot product ID, product la இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கிற ஆர்டர்ஸை நீங்க கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் இட் மீன்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி ப்ராடக்ட் ஐடி, தட் இஸ் ஆர்டர் ப்ராடக்ட் ஐடி, all the product IDs from the order table will be matched with all the product ID matched with the product table. So first one வந்து left outer join. Don't இதை நான் எடுத்துறேன். Don't be confused.
So this is left outer join. That means what? All the products in the result will be இங்க பாருங்க இதுதான். See, this is the R and S. இது வந்து order. இது வந்து order. இது வந்து product னு வச்சுக்கோமா. Product. Order and product. சரி, இப்போ ஆர்டரும் ரெண்டுக்கும் காமனாவும் இருக்கணும். ரெண்டு காமனா என்ன இருக்கும்? Product ID. So both the tables should have a common ID, product ID. But when you given as a left outer join, this is the inner join. First thing what we have seen, no? This one. Inner join என்ன? ரெண்டுக்குமே பொதுவான product ID இருக்கிறது மட்டுமே வரும். புரியுதுங்களா? That is the output. That is left. That is the inner join. Okay. What about left outer join? Left outer அப்படிங்கிறப்போ leftல உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் வரும், including common product ID in the right relation also. That is the left join, left outer join. Same thing, all the items should have the output of right outer join is all the items present in the right relation along with that common product ID in the left relation also display. புரியுதுங்களா? புரியுதுங்களா? Have you understood both the difference? அதே மாதிரி full outer join அப்படின்னா என்ன? Full outer join union. It combines everything. Partition product மாதிரி. புரியுதா? இது வந்து right outer join. இப்படி பிளஸ் இந்த பக்கமா போட்டோம்னா right outer join. ரெண்டு பக்கமுமே போட்டோம்னா full outer join. Understood what I am saying? Left outer join. இது புரியுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? இப்பவுமே சொல்லுங்க. Left outer join, right outer join and full outer join. Okay, thank you. சரி, அடுத்து வந்து ரிலேஷனல் கால்குலஸ். ரிலேஷனல் கால்குலஸ் அப்படிங்கிறது ரிலேஷனல் அல்ஜிப்ரா மாதிரியே தான். அதில் நோட்டேஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த SQL கமாண்ட்ஸே தான். This here notations will be very it is a non-procedural query language. அது என்ன சொன்னேன்? ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்ன சொன்னா ப்ரொசீஜரல் query language. இது வந்து non-procedural query language because everything represented in the notation. Tuple relational calculus and domain relational calculus the same. அதுலயும் அதே தானே. செலக்ஷன் ஆபரேஷன் ரோ கொடுத்துக்கும் போது ட்ரிபிள் ரிலேஷனலா கொடுப்போம், பையன் கொடுக்கும்போது ப்ரொஜெக்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கு இங்கதான் டொமைன் ரிலேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ட்ரிபிள் டொமைன் அங்க செலக்ஷன். இதுல ஒரு செட் தியரியில ரிலேஷனல் கால்குலஸ்ல set of all tuples T such that the predicate P belongs to tuples T. P-ங்கிறது predicate, T-ங்கிறது relation. Or say T is a tuples with the condition P of T அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, belongs to அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல்ல belongs to ஒரு சிம்பிள் கொடுக்குற பேரு தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இல்லைன்னா predicate of T அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ப்ரிடிகேட்ங்கிறதுல என்ன ப்ரிடிகேட்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி? இட் இஸ் அ கண்டிஷன், வேர் கண்டிஷன் மாதிரி. ஸோ வேர் கண்டிஷன்ல வேர் ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 2 3, வேர் நேம்ஸ் ஈக்குவல் டு ராம், வேர் புக் நேம் இஸ் RDBMS as well as the price of the book is greater than 100 and is used. So here the same thing,
Here, instead of using and, or and not, we are using the symbols cup, cap, and negation, qualifiers. These are all qualifiers. Okay, these are all qualifiers. So for example, here R is a relation such that the T belongs to author. The condition is T dot article equal to database and R names equal to T name. That both the name are equal and R ரிலேஷன்ல இருக்கிற நேமும் டி ரிலேஷன்ல இருக்கிற நேமும் ஈக்குவலா இருந்து டேட்டா பேஸ் ஆர்டிகிள் நேம் வந்து டேட்டா பேஸ் ஆத்தர் நேம் ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் இன்னொரு ரிலேஷன். இப்போ இதுல ஆர்டிகிள் டேட்டா பேஸ் இருக்கிறது மட்டும் அண்ட் என்னவா இருக்கணும், டேட்டா பேஸா இருக்கணும். அவர் ரெண்டு ரிலேஷன்ல உள்ள ஆத்தர் நேம் சேமா இருக்கணும். இந்த ஆர்டிகிள் டேட்டா பேஸ்ங்கிற ஆர்டிகிள் இது பண்ணவங்களோட நேம் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். இது அதே மாதிரி டியூபிள்ஸ், இந்த இடத்துல ஆத்தரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ரிலேஷன்ல உள்ள எல்லா நேமும் வந்துடும். சிடி, ஜஸ்ட் a minute. Okay, T dot last name in the student relation T tuple, T dot age is and student table and T dot age is greater than 30. இது வந்து டொமைன். இது வந்து எல்லா டீட்டெயிலும் வரணும். இப்போ இந்த இடத்துல T dot LN கொடுத்தேன். அப்ப T dot LNன்னா அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஜென்ரலா ஆர்னு ரிலேஷன் கொடுத்துட்டேன்னா அதுல உள்ள எல்லா ரோ காலம்ஸும் டிஸ்பிளே ஆயிடும். ஆல் காலம்ஸ் வித் கண்டிஷன் படி அது வந்துடும். டொமைன் கால்குலஸ் அப்படின்னா அந்த டி டாட் எல்என் அப்படின்னா லாஸ்ட் நேம் மட்டும் வரும். சரிங்களா? டி டாட் டி அண்ட் எல் டாட் சுந்தர், சுந்தர்ங்கிறவங்களோட டிப்பிள் கால்குலஸ், டிப்பிள் ஃபுல்லா வரும். சுந்தர் மட்டும் நேம் மட்டும் வேணும்னா சுந்தர் மட்டும் வரும். தட் இஸ் டொமைன் கால்குலஸ். டிப்பிள்னா டி, டி டீன்னு கொடுத்துட்டேன்னா எல்லாமே வந்துடும். புரியுதா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? டொமைன் கால்குலஸ், இது டிப்பிள் கால்குலஸ். ஸோ இப்போ ஒரு டொமைன் வேணும் அப்படின்னா A1, A2, AN with the predicates in that relation A1, A2 up to AN. இப்போ article, page, subject such that that relation belongs to author and subject equal to database DB. First name, comma, age, that alone I need. That relation R belongs to student and age is greater than 20. So first name as well as age, that alone it will be coming. Okay. Understood? Outer join, inner join, relational calculus, relational algebra, relational calculus, SQLs. இதெல்லாம் different deciding
of the database queries. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? Is there any doubts in that ER diagram and relational algebra, SQL joins? SQL joinலாம் பிக் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், இல்லை 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இன்னர் ஜாயின்னா என்ன, அவுட்டர் ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத ஒன்று நாம டிஸ்கிரைப் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க, நல்ல ஃபுல் மார்க் எடுக்கலாம். நீங்களும் ஒரு சில டேபிள்ஸ் எல்லாம் நீங்க ஒரு டேபிள்ஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுல இன்னர் ஜாயின் பண்ணி இந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல ஜெனரல் கொஸ்டின்ஸும் வரலாம். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டுட் தட் வாட் இஸ் த கமாண்ட் டூயிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது கொரிஸ் இருக்கா? நாளைக்கு ரிலேஷனல் கால்குலஸ்ங்கிறது ரிலேஷனல் அல்ஜிப்ரா மாதிரியே தான், நோட்டேஷன்ஸ் தான் வேற. 10 மார்க் அதுதான்மா. இப்போ எல்லாமே 10 மார்க்ஸ்லயும் வரலாம், எல்லாமே 5 மார்க்ஸ்லயும் வரலாம். இதுதான் 10 மார்க்ஸ்ல வரும்னு கொஸ்டின் செட்டிங் பண்றவங்களுக்கு தான் தெரியும். Now, is it audible? வீக் என்டிட்டி செட் அப்படின்னா அந்த டேபிள்ல வந்து பிரைமரி கீ இருக்காது, அதனாலதான் அது வீக் என்டிட்டி செட்னு சொல்றோம். அந்த வீக் என்டிட்டி செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு பேரலோகிராம் போட்ட என்டிட்டி செட், டபுள் ரிலேஷன், வீக் ரிலேஷன் அப்படின்னா அந்த டபுள் என்ன சொல்றது, டபுள் டெசிஷன் சிம்பிள்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்குதான் அது கொடுக்குறோம். இப்போ அதாவது ரிலேஷனல் கால்குலஸும் ரிலேஷனல் அல்ஜிப்ராங்கிறதும் எல்லாத்துலயுமே நீங்க ரோ வைஸாவோ காலம் வைஸாவோ டிஸ்பிளே பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி கொண்டு வரோம். சேம் திங் ஐடியா. இப்படி நான் கொடுக்குறேன் இல்லையா எக்ஸாம்பிள் கொடுத்து. Student ID equal to 1 2 3 இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும், என்ன லிஸ்ட் பண்ணுவோம், நேமும் ஏஜும் காலத்துல, நேமும் 1 2 3 இருக்கிற இது வந்து ராம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஏஜ் வந்து 30 அப்படின்னு மட்டும் வரும். இப்ப இதே இது இந்த நேமும் ஏஜும் கொடுக்காம செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், அப்புறம் வேற என்ன இருக்கு, அவரோட அட்ரஸ் ஏதாவது இருந்தாலும் எல்லாமே வரும் இல்லையா. இந்த வேர் கண்டிஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தேர். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னாலே 1 2 3 ராம், அட்ரஸ் வந்து சம் XXX 143 லக்ஷ்மன்
25 YYY ஏதோ ஒரு அட்ரஸ் இப்படி லிஸ்டா வரும் இல்லையா? இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? நேம் ஏஜ்னு சொன்னா டொமைன் கால்குலஸ். எந்த காலம் வேணுமோ அந்த காலத்தை மட்டும் எடுக்கிறோம். ப்ரொஜெக்ஷன் ரிலேஷனல் அல்ஜிப்ரால சொல்லும் போது ப்ரொஜெக்ஷன் சொல்றோம். ரிலேஷனல் கால்குலஸ்ல சொல்லும் போது டொமைன் கால்குலஸ் அப்படின்னு சொல்றோம். டொமைன்ஸ் மட்டும் எடுக்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், டொமைன்ங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து ஒரு காலமோட டேபிளோட காலத்தை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு. அதே இது ஸ்டார்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? ஆல் த டுப்பிள்ஸ், ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் அ ரோ, தட் இஸ் டுப்பிள்ஸ். புரியுதுங்களா? டுப்பிள்ஸ்ங்கிறதும் செலக்ஷன்ங்கிறதும் தட் இஸ் ரோ. ரோ ஸ்டார் வேற. டொமைன் இந்த இதுல வந்து செலக்ஷன். எதுல செலக்ஷன் சொல்றோம்? செலக்ஷன் எதுல சொல்றோம்? கால்குலஸ்ல. கால்குலஸ் இது வந்து எஸ்கியூஎல்ல, இது அல்ஜிப்ரால இல்லையா? அதே இது அல்ஜிப்ரால ப்ரொஜெக்ஷன் வேர் கண்டிஷன் இது கமா கமாவா A1 A2 அந்த ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். இங்கேயும் செலக்ஷன்லயும் A1 A2 அப்படின்னு கொடுக்குறோம். கால்குலஸ்லயும் புரியுதா? கால்குலஸ்லயும் A1 A2ன்னு தனியா இப்ப எஸ் நேம் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறோம். ப்ரொஜெக்ஷன்னு அல்ஜிப்ரால கொடுக்குறோம். மூணுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ இந்த ஒவ்வொரு இதுலயும் நோட்டேஷன் தான் டிஃபரன்ஸ். அதுதான் சொல்றேன் இதுல. Relational calculus is a non-procedural query language. Tuple relation, domain relation ரெண்டு relation இருக்கு. Tuple அப்படிங்கிறது வந்து T is a relation name. In that P is a predicate belongs to T. என்ன predicate அந்த Tல satisfy ஆகுதோ அது அப்படியே லிஸ்ட் ஆகும். That is tuple relation. Domain relation அப்படின்னா என்னன்னா அந்த டி டாட் எல்என் டி டாட் அந்த ஒரு ரிலேஷனை டாட் டாட் வச்சு நமக்கு தேவையானதை மட்டும் சொல்றோம்ல, அதுக்கு பேரு தான் என்னது? டொமைன் ரிலேஷன். புரியுதுங்களா? இப்போ A1 A2 A3 ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும். F1 ஏஜ் இந்த மாதிரி. Fn இந்த இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் மட்டும் இருந்தா போதும். இந்த ரிலேஷன் பிலாங்ஸ் டு ஸ்டூடெண்ட் அண்ட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 20 இருக்கணும். அண்டுக்கு தான் இங்க என்ன சொல்றோம்? கப். ஆருக்கு கேப், சாரி கேப். இது ஆர் ரிலேஷன் கொடுக்குறோம்னா கப். நெகேஷன்னா அண்ட் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம், லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம்ங்கிறது சொல்றோம். Have you understood now? இப்போ புரியுதா? மூணையும் ரிலேட் பண்ணி சொன்னேன். All are same. Okay. Thank you. நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். Can I leave this? Okay. வாட்ஸ்அப் குரூப் நீங்களே தான். யார் அட்மிட் பண்றது, அக்செப்ட் பண்றது, பண்ணாதது என்ன இருக்கு? Once again, ma'am, that is symbols. நீ படிச்சுக்கோப்பா. கிளாஸ் நேம்